பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, 18 வருடமாக ஒரு ஸ்திரியை ஒரு ஆவி பிடித்திருக்குது, அவளை கூனியாக வச்சிருக்குது. ஆனா இயேசு அவளை பார்க்கிறார். ஆண்டவர் அவளுக்கு விடுதலை கொடுக்க விரும்பி அவளை அழைக்கிறார். ஆண்டவர் அவர் மீது கை வைத்த போது, இயேசு கை வைத்த போது அவள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறார். அதே போல உங்களோட வாழ்க்கையில நீண்ட காலமா ஏதோ ஒரு கட்டு, அது என்ன கட்டு? செய்வனைகள், சூனியங்கள், மந்திரங்கள், ஆவியின் பிடிகள், தந்திரங்கள், பொல்லாத மனிதர்களின் சூழ்ச்சிக்குள்ள நீங்க கட்டப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அவர் உங்களை அழைக்கிறார். எப்படி 18 வருடமாக ஒரு ஆவியின் கட்டுக்குள்ள இருந்தவர் விடுதலை பெற்றுக் கொண்டாங்களோ, அதே போல நீங்களும் விடுதலை பெற வேண்டுமா? இயேசுவை தேடுங்கள், அவர் வழியில் வாருங்கள். அப்போது அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா எதுவுமே வாய்க்காது, எந்த ஒரு பொல்லாங்கும் உங்களை தொட இயலாது. ஏனென்றால் நீங்க ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள் வந்துருவீங்க. ஆண்டவர் இந்த கடைசி மாதத்துல கடைசி நாளில இந்த வார்த்தை ஊடாக உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்க என்னென்ன கட்டுக்குள்ள இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் இன்றைக்கு யார்கிட்டயும் இதை பேசிக்கொண்டிருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க அவருடைய வழியில் வாங்க, அவர் உங்களை அழைக்கிறார். வரும்போது நீங்க விடுதலை பெற்றுக் கொள்ளுவீங்க, சுகத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே நீங்க பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உண்மையுள்ளது. ஆண்டவரே நீண்ட காலமாக என்ன கட்டுக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறாங்களோ நான் அறியேன் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வார்த்தை இன்றே அவர்கள் கேட்டிருக்கிறபடியினால் ஆண்டவரே அவர்கள் கட்டுக்களில் இருந்து விடுதலை கொடுங்க, இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய வழியில் இவர்களை அழைத்து வாங்க. விடுதலை கொடுக்கிறவரே, நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் உம் வழியில் நடந்து வர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.